போற இடமெல்லாம் தலைவனை போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. நானும் பொழக்கலான்னு பார்த்தேன். ஐபிஎல் நியூஸுக்கு போலாம்னு விட்டுட்டேன். சரி வாங்க, ஐபிஎல் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு டக்குன்னு பார்த்துருவோமா? ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் டிசம்பர் 16 அபுதாபியில் நடக்க போகுதுப்பா. செல்ல குறைந்தபட்சம் பர்ஸ் அமௌண்ட் மும்பை 2.5 கோடி, அதிகபட்ச கேகேஆர் 64 கோடி இருக்குப்பா. மும்பைக்கு டீம் செட் ஆயிடுச்சு. அவங்க மிக்சர் மட்டும் சாப்பிட்டா போதும். கேகேஆர் தான்ப்பா வரவங்க போறவங்கலாம் எடுக்க போறாங்க. நீ அதை விட நம்ம சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணணும் சொல்லுடா. சொல்லிட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் எடுக்க பார்க்கணும்ப்பா. ஆக்சுவல் எடுத்தா நல்லா இருக்கும். பட் தலைவன் ஐபிஎல்ல பெருசா எதுவும் பண்ணனது இல்ல. லிவிங்ஸ்டன் எடுத்தா வேற மாதிரி. தலைவனால் ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும், லெக் ஸ்பின்னும் போட முடியும். நல்ல 6 ஹிட்டர் வேற. ஸோ சிஎஸ்கே லிவிங்ஸ்டன் எடுக்க பார்ப்பானப்பா. இந்தியன் ஸ்பின்னர் எடுக்கிற மாதிரி இருந்தால் தீபக் சயரோட தம்பி ராகுல் சயர் எடுக்கலாம். ஆனால் ஒரு பேட்டர் மிஸ் ஆகுது. இதுக்குதான் ஃபாரின் ஆல்ரவுண்டர் மசில் ஒருத்தர் இருக்காருப்பா. தலைவன் வேற அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கான். கம்மி ப்ரைஸுக்கு போக சான்ஸ் இருக்குப்பா. சிஎஸ்கே எடுக்க பார்ப்பாங்க. எடுத்தா டெத் ஓவர்லையும் நல்ல பவுலிங்கும் போட்டுருவாரு, பேட்டிங் ஆடி கொடுத்துருவாருப்பா. பார்க்கலாம் எடுக்கிறாங்களா இல்லையான்னு. எல்லாரும் கேமரா கிரீனை தான் சிஎஸ்கே எடுப்பாங்க சொல்றீங்க. ஆனா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பா எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பைக்கு பேக்கப்பா வெங்கடேஷ் ஐயர் எடுப்பாங்கன்னு தோணுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்தியன் ஃபினிஷர் பக்கம் போகணும், ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னா அப்படி ஒரே ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இருக்காரு. அசுதோஷ் சர்மா எடுக்கலாம். கடந்த 2 வருஷமா நல்ல கேமியோ ஆடி கொடுத்துட்டு இருக்காருப்பா. இன்னும் நிறைய பிளேயர்ஸ்க்கு கொக்கி போட பார்ப்பாங்க. ரஷீத் கான் டாப்லி, மார்க்குட், நாரிக்கியா மாதிரி நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன. சரிப்பா, இதோட வீடியோ ஓவரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு பிடிச்சிருந்தா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.